Hi BBF, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா NS 160 and NS 200 ஓட 2024 மாடல் வந்து ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ரெண்டு வண்டி நம்ம கைக்கு வந்துருச்சுங்க. இன்னும் லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம கைக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட சீக்கிரமாவே ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அடிச்சு பிடிச்சி வண்டியை எடுத்து இப்போ நம்ம கைக்கு வண்டி வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயில்டு ஃபுல் வீடியோ அண்ட் டீட்டெயில்டு டாப் ஸ்பீடு அண்ட் கியர்ஸ் ஸ்பீடு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் செக்ஷனை சொல்லிட்டு போங்க. BFA நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்களா, NS 200. ஸோ இதுதான் NS 200. எதுன்னு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன சின்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் எது 160ங்கிறத நீங்கள் இந்த லெட்டர்ஸ் வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமோ தவிர மற்றபடி எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது, இன்ஜினை தவறங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 200ல் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து DRLs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு KTM வச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த KTMோட அந்த ஒரு DRL வந்து இப்போ புதுசாக விட்டுருந்தாங்க. அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம NSல அதை விட பயங்கரமாக வந்து ஒரு DRL வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரண்ட்டில் LED-யோட. ஸோ இதை ஆன் பண்ணி காட்டவா? எரியுதா? எரியலையா? ஓ சாரி, நான் வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது, தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த LED தாங்க. ஸோ இது இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் நார்மல் LED தான். ஸோ இதுவும் LEDs தான். உண்மையிலேயே வேறு லெவலில் ஹெட்லைட் வந்து சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த பழைய ஷேப்பில் ஒரு டாமினரோட ஒரு மூக்கு வாயை மட்டும் எடுத்து NSோட காது தலையை இணைச்ச மாதிரி ஒரு ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்பீடோமீட்டரை ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அன்கம்ஃபர்டபுளான இடம் தான், பட் ஆனால் சூப்பர்பான ஒரு ஆப்ஷன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. NSலேருந்து கொடுத்துருக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா இருந்திருக்கும். இங்கே இருக்கனால ஒயர் எடுத்து கரெக்டு தாங்க. ஹோல்டர் நம்ம இங்கே மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ். இன்கேஸ் பேக்கெட்டில் வச்சு நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சூப்பர்பான அப்டேட் இந்த டிஸ்பிளேங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்பீடோமீட்டர் வந்து அருமையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மேப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நிறைய RPM மீட்டர், இந்த வண்டியில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய அனலாக் RPM மீட்டர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட டாமினர் மாதிரி. ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பர்பான அப்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து மோட் வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேப்பை வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து சேலம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் வந்து எக்ஸாக்டாக அந்த ரோடு கூகுள் மேப் மாதிரி வராது. பட் நேவிகேஷன் கெஸ்ட் அசிஸ்டன்ட் இருக்கனால ரைட்டில் திரும்பணுமா லெஃப்ட்டில் திரும்பணுமா எங்கே போகணும் ஏது அப்படிங்கிறத வந்து இந்த வண்டி நமக்கு காட்டும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி என்ன கால் வருது போகுது, என்னென்ன இருக்குது, யாராச்சும் நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இந்த வண்டியில் டிஸ்பிளே ஸ்பீடோமீட்டரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்க. அண்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் கேட்டே ஆகணுங்க. இங்கடா சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கா? ஓகே, சீரியஸாகவே சவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நாள் கழித்து பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்டுக்கு என்ன சீக்கிரம் அடைச்சிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 RPM 12,000 வரைக்கும் NS வந்து அப்படி பறக்குங்க, சரிங்களா? அவ்வளோ RPM அனலாக் மீட்டரில் பறக்கும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 10,000 RPMலேயே வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த KTM பைக் மாதிரி பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் இந்த வண்டியில் வருத்தமாக இருக்குது. ஆனால் வண்டியோட டார்க்கு பவர் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நான் இப்போ ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்காக ஒவ்வொரு கியரோட ஸ்பீடு என்னென்னு போடுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கியர் 48ங்க, செகண்ட் கியர் 68ங்க, தேர்ட் கியர் 90, ஃபோர்த்து போது 114, ஃபிஃப்த்து அடிக்குதுங்க 128, 127, 9, 30, 31, 31, 32ங்க ஃபிஃப்த் கியர் ஸ்பீடு. சிக்ஸ்த் கியருக்கு நகர மாட்டேங்கிறானே. நகரு 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 நகரு
அவ்வளோதாங்க. 6th கியருக்கு வண்டி என்னமோ நகர மாட்டேன்றான். ஆனால் 5th கியர் வரைக்கும் நம்ம ஸ்பீடை கால்குலேட் பண்ணியாச்சுங்க. 1st கியர் 37, 2nd கியர் 62, 3rd கியர் 84, 4th கியர் 103, 5th கியர் போகிறான் 110, 112, 115, 116, 117, 117, 18, 19, 20, 119, 20, 119 தாங்க. ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒவ்வொரு கியருக்கும் வண்டி வந்து படம் காட்டுதுங்க. 5th கியர்லேயே 132 போகுது. 6வது கியர் போட்டால் தான் நகர மாட்டேங்குது. என்னன்னு தெரில. மேபி போச்சு, வேறு யாராச்சும் வீடியோ போட்டாங்கன்னா அங்கே தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 5வது கியர் டாப் ஸ்பீட் வரைக்கும் இருக்குது, 6வது கியர் டாப் ஸ்பீடு இல்லை பிஎஃப். ஸோ அவ்வளோதாங்க. NS200ஓட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ணதெல்லாம் வந்து ஹெட்லைட் அண்ட் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பழைய NSல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு பெரிய அப்டேட்டாக வெளியே வரல. நான் இப்போ அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். USD ஃபோர்க்ஸ் அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ USD ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்களா. ஸோ அது உண்மையிலே வந்து ஒரு மேஜர் அப்டேட் தான். அதாவது இப்போ இல்லாட்டியும் உங்களுக்கு ட்ராக்கில் ஒரு கார்னரிங் பண்ணுறப்போ, ஒரு நல்ல ஒரு குண்டுங்குழியில் போகிறப்போ உங்களுக்கு USD ஃபோர்க்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ USD ஃபோர்க்ஸ்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இந்த வண்டியில் இப்போ வந்து சீரியஸாக ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவரும் நியூட்டன் டார்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த 2022, 2021 NSஐ விட இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபைல் டயரும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லோ ப்ரொஃபைலாக இருக்குது இந்த டயர் பார்க்குறக்கு. அதே மாதிரி டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாற்றிருக்காங்க BVF. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குட்டியாக வந்து நம்பர் பிளேட் போடுறதுக்காக ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக போடணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த அப்டேட்ஸ். அண்ட் டியூவல் சேனல் ABS வந்து பார்த்திங்கன்னா போத் பைக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. NS 160 சரி 200 சரி ரெண்டுக்கும் டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து நம்ம இங்கே தகுனோன்னா இதுதான் NS 160. அது NS 160 நான் உங்களுக்கு சொல்லாமல் உங்களுக்கு தெரியாது. எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கிக்கர், இது ஒன்றை வச்சு மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் வண்டி வாங்கின யாருன்னாலும் இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 200 வச்சுருக்கீங்களா 160 வச்சுருக்கீங்களான்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாதுங்க. சீரியஸ்லி உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த கிக்கர் வந்து 160ல் வந்து கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போல்லாம் பேட்டரி நின்றுச்சுனாலோ, இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவாங் ரைடு நம்ம போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோவில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதே மாதிரி உம்லிங்களால் நானும் நம்ம NGK ப்ரோம் இதை பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரை பண்ணோம், பேட்டரி ஒரு படுத்த மாதிரி ஆயிடுச்சு. இன்கேஸ் இந்த கிக்கர் இருந்தால் எங்களுக்கு அந்த தொல்லை இருந்திருக்காது. ஆனால் சீரியஸாக இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர். ஆனால் 200க்கு அது கிடையாது, கிக்கர் ஃபியூச்சர் கிடையாது. 160க்கு இருக்குது. அது உண்மையிலே ஒரு நல்ல ஃபியூச்சருங்க. மற்றபடி இதுலேயும் சேம் தான். அப்சைட் டவுன் ஃபோர்க்கு, டிஸ்பிளே, மேப்பு, ஃபோன் கண்ட்ரோல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன். DRL இண்டிகேட்டர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு ரீசெண்டாக 2 வண்டிக்கு ஒரே அப்டேட் தான். அண்ட் எல்லாமே சேர்ந்தாங்க. E20 ஃபியூயல் எல்லாமே வேறு லெவலுக்கு. அந்த இந்த சீட் லோகோ வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த சீட்டோட சாஃப்ட்னஸ் வந்து உட்கார்றக்கு போகிறக்கு வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் அப்படியே வந்து சஸ்பென்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா 2 வண்டியிலேயே ஒரே மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உண்மையிலேயே வந்து அந்த சஸ்பென்ஷன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பழைய NS 160 நம்ம ஓட்டியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அண்ட் அடியில் அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ரொம்ப லோவாக கொடுத்துருக்காங்க 2 வண்டிக்கும். பட் அது ஒரு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்பீடு பிரேக்கரில் போவோம், விடுவோம், ட்ரிபிள்ஸ் போவோம்னிங்கன்னா 200% அது பிரச்சனை தான். அண்ட் இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. பல ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் சென்டர் ஸ்டாண்டுங்கிறது எந்த வண்டியிலையும் தரதே கிடையாதுங்க. எந்த வண்டியிலையும் கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலே MT-15, அப்பாச்சி எதுலேயும் சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. ஆனால் இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது. அதை போடுறக்கு அந்த புல்லட்டில் போடுற மாதிரி சேம் அதே டெக்னாலஜி மாதிரி சும்மா இப்படி ஏறி நின்னாலே வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் விழுதுடும். ஒரு ப்ரெஷர் ஒன்றுமே தர வேண்டியது இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக வந்து சென்டர் ஸ்டாண்ட் ஈஸியாக போட்டுக்க முடியுது. இது கம்பெனியோட இன்பில்ட்டாகவே வருது. நம்ம எக்ஸ்டர்னலாக போட தேவையில்லை BVF. ஸோ இது வந்து உண்மையிலேயே சீரியஸாக சூப்பர்பான அப்டேட். ஸோ NS 160 தான் சென்டர் ஸ்டாண்ட் கேட்டிங்கன்னா 200க்கும் சென்டர் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. ஸோ போத் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதாங்க. வண்டி உண்மையிலேயே ரெண்டுமே அருமையாக இருக்குது, சூப்பர்பாக இருக்குது. ஃபேமிலி மேன், கல்யாணம் ஆயிடுச்சு, ஸ்பீடாக போகக்கூடாது, ஒய்ஃப் திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் 200% NS 160 போயிருங்க. இதில் இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அதில் இருக்குங்க. ஒன்று கூட மாறாது. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஜினில் கொஞ்சமாக டாப் ஸ்பீடு கம்மியாகும்,
கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். மற்றபடி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் NS200 இருக்கிறது அப்படியே NS160 இருக்குங்க. எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக வேணும் ப்ரோ, ஃபியூச்சர்ஸ் டெக்னாலஜியும் பயங்கரமாக இருக்கணும் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் NS160 விட்டால் எந்த வண்டியிலும் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கிடையாதுங்க. 200cc கேட்டகரிஸில் 200 ஆகட்டும் 200 கீழே ஆகட்டும் இவ்வளோ ஃபியூச்சர்ஸோட ஒரு பைக் இருக்குது. அது NS200 தான் அண்ட் 1S N60 தான். ஸோ ரெண்டுமே வந்து உண்மையிலே சூப்பர் பைக். அண்ட் இன்ஜின் வைஸ் நீங்கள் வந்து சூப்பராக வேணும் அப்படின்னா இங்கே போங்க. மைலேஜ் வேணும், சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன், வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக NS160 போயிருங்க. ஸோ இந்த ஷார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க BF சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் எப்படி இருக்குங்கிறத நான் அப்படியே உண்மையாக சொல்லியிருந்தேன். இருக்கபடி போட்டிருந்தேன். ரெண்டு வண்டியோட இவனோட டாப் ஸ்பீடும் சரி இவனோட டாப் ஸ்பீடும் சரி. இவனுக்கு டாப் ஸ்பீடுன்னு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இவனோட 4வது கியர் ஸ்பீடு இவனோட டாப் ஸ்பீடுங்க. அதுதான் 2 சிம்பிள் எக்ஸாம்பிள். இவனுக்கு அதுக்கப்புறம் 2 கியர் வச்சுருக்கான். ஸோ அந்த 2 கியருக்காக தான் நீங்கள் கொடுக்க போகிற காசும் அந்த 200cc மிச்சம் 40cc அதுக்காக தான். அந்த 2 கியர் ஸ்பீடு அது இதில் பயங்கரமாக போகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே BF, வளன்னு பேசி வீடியோ ரொம்ப பெருசாக எழுதிட்டு போக விரும்பல. இந்த 2 வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் ரிவ்யூக்கு எடுத்திருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கிருஷ்ணா பஜாஜ் ஷோரூமில் தாங்க எடுத்திருந்தோம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்ககிட்ட நிறையவே ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. மறக்காமல் நம்ம BVF போனால் BVFனு சொல்லி டிஸ்கவுண்ட்ஸ் வாங்குங்க, டேங்க் ஃபுல் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று அலப்புறையை கொடுத்து டார்ச்சர் பண்ணியாச்சும் ஆஃபரை வாங்கிடுங்க. வாங்கி மறக்காமல் வண்டி வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க BF. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை.